டெல்லியில் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ பேரணியை தொடங்கியுள்ளார்கள். விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அமைச்சர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து 200க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் நாடு முழுவதும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். இந்த போராட்டத்தில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்கின்றார்கள். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் விவசாயிகள் போராட்டம் அனைவரின் கவனத்தை பெற்றுள்ளது. எப்படியாவது இந்த போராட்டத்தை தடுக்க வேண்டும் என மத்திய அரசு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு விவசாயிகளின் 10 அம்ச கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது. ஆனால் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று விவசாயிகள் சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 வேளாண் சட்டங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்திலோ விவசாயிகள் தரப்பிலோ விவாதிக்காமல் தன்னிச்சையாக அந்த சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. ஆனால் இந்த 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு எதிரானவை, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக 3 சட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டிய விவசாயிகள் அந்த 3 சட்டங்களையும் மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் மத்திய பாஜக அரசோ 3 வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெற தயாராக இல்லை. எனவே மத்திய அரசை கண்டித்து 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் ஒருங்கிணைந்து போராட தொடங்கினார்கள். பிறகு டெல்லி சலோ என்ற முழக்கத்துடன் நவம்பர் 26ஆம் தேதி தலைநகர் டெல்லியை நோக்கி அணி அணியாக விவசாயிகள் டிராக்டர்களில் விரைந்தார்கள். அதே காட்சிகள் தற்போது மீண்டும் அரங்கேறுகின்றன. 2020ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து 3 வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு வாபஸ் பெற்றது. ஆனால் அந்த போராட்டத்தின் போது வழங்கிய வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள் மீண்டும் அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். தற்போது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து 2000 டிராக்டர்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 500 டிராக்டர்கள், ராஜஸ்தானிலிருந்து 200 டிராக்டர்கள் என சுமார் 3000 டிராக்டர்களுடன் டெல்லி எல்லைகளை விவசாயிகள் சுற்றி வளைத்துள்ளார்கள். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநில விவசாயிகள் மட்டுமின்றி தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ளார்கள். மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதை விரும்பாத ஆட்சியாளர்கள் இந்த போராட்டத்திற்கு முட்டுக்கட்டை போடும் வேளையில் இறங்கியுள்ளார்கள். டெல்லி எல்லையை ஒட்டிய அம்பாலா, குருஷேத்ரா, கைதால், ஹிசார் ஆகிய மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதே போல எல்லை பகுதிகளில் முக்கிய சாலைகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் எல்லைகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிராக்டர்களில் மட்டுமின்றி ஏராளமான விவசாயிகள் இருசக்கர வாகனங்களில் டெல்லியை நோக்கி செல்கிறார்கள். அவர்களில் பலரை போலீசார் கைது செய்ததுடன் அவர்களின் வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே போல பஞ்சாப், ஹரியானா எல்லையில் சாலைகளை மறித்து இரும்பு தகடுகளை போலீசார் ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த இரும்பு தகடுகளை விவசாயிகள் அகற்றியுள்ளார்கள். அதனால் அவர்களை நோக்கி ஹரியானா போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஆனாலும் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்வது என்பதில் விவசாயிகள் உறுதியாக உள்ளார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 4 ஆண்டுகள் இருந்த நிலையிலேயே விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் மத்திய அரசு திணறியது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட்டிருக்கும் தற்போதைய சூழலில் வெடித்திருக்கும் விவசாயிகளின் போராட்டத்தை எதிர்கொள்வது பாஜக அரசிற்கு பெரும் சவாலாக இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.